210 தொகுதி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னபடி 234 தொகுதியில் 210 தொகுதி அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடியார் தனிப்பெரும் கட்சியாக அதிமுக உருவாக்கி ஆட்சி அமைப்பார், முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இதெல்லாம் நடக்க போற உண்மை. நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் தெரியாமல் கண்மூடித்தனமாக அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். நாட்டிலே எத்தனை பேர்களுக்கு இன்னைக்கு தூத்துக்குடியில் ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டு +2 படிக்கின்ற பிள்ளை வீட்டுக்கு வெளியே போன பிள்ளைய தூக்கி கொண்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. கேட்பதற்கு நாதி இல்லை. எத்தனை இடங்கள்ல லாக்அப் டெத்து, எத்தனை இடங்கள்ல பெண்கள் பாலியல் பலாத்காரம், 2 வயசு பெண் முதல் 76 வயசு முதாட்டி வரை கிடைத்தவர்கள் எல்லாம் கற்பழித்து கொலை செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு கஞ்சா போதையிலே மக்கள் காமுகர்கள் திரிகிறார்கள் சொன்னால் மக்கள் எப்படி நடமாட முடியும்? இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் மக்கள் வெதுமி போயிருக்கிறார்கள். எப்போது தேர்தல் வரும் என்ற வேகத்தில் இருந்தவர்களுக்கு தேர்தல் அறிவிப்பு மிகப்பெரிய இனிப்பாக இருக்கிறது. தேர்தல் அறிவித்தவுடன் மக்கள் நாங்கள் வெளியே வருகின்ற மக்கள் எங்களுக்கு ஆதரவாக முடிந்தது திமுக ஆட்சி மலரட்டும், அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சராக வரட்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே அதிமுக தான் நாளும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார். NTA கூட்டணி தான் வெற்றி பெறப் போகுது. எடப்பாடி முதலமைச்சராக வரப்போகிறார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திமுகவை எதிர்க்கின்ற, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். எங்கள் பொதுச் செயலாளரும் பேசியிருக்கின்றார். ஆகவே யார் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும். தலைமையேற்றுக் கொண்டு வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்கள் பொதுச் செயலர் இருக்கிறார். NTA-வும் இருக்கிறது. ஆகவே வருவது நம்ம முடிவெடுக்கக்கூடியது அவர்கள்தான். அவர்களை பொறுத்த மட்டும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள். திமுக ஆட்சியால் நம்முடைய TVK-னுடைய தலைவர் விஜய் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய பாதிப்பு என்பது அவருடைய குடும்பத்தவே இழுத்து தெருவில் விட்டாங்க. அவருடைய மனைவியை வச்சே இவர் மீது வழக்கு தாக்கல் பண்ண செஞ்சு அதை ஒரு விசாரணை மாதிரி கொண்டு அதை ஒரு பெரிய செய்தியாக்கி மீடியாக்கள் விவாதமாக்கி அவரை ஒரு கேலி பொருளை ஆக்குகின்ற பணியை செய்கிறார்கள். அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது போன்ற இழிவான அரசியலை பண்ணக்கூடாது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் 1000 இருக்கும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு விளையாடி சொன்னால் அவருடைய அரசியல் ரீதியாக அவரை மோத வேண்டும், எதிர்க்க வேண்டும். அதை விட்டு அவருடைய குடும்பத்தை எல்லாம் பேசுவதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவரை போன்றவர்கள் அவருக்கு நெருக்கமாக உள்ள ஊழியர்கள் இருக்கக்கூடிய எங்களிடத்தில் பேசுகின்ற பொழுது, இந்த தேர்தல் என்பது திமுக எதிர்த்து நடக்கின்ற தேர்தல், நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆகவே நீங்கள் நினைப்பது போல் ஆச்சரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிவு அறிவிக்கிறார். எல்லா முடிவுகளையும் இனிமே எங்களுக்கு பொதுச் எடப்பாடி அறிவிப்பார். அதிமுக பெருவாரியா 210 தொகுதிகளில் எங்கள் எடப்பாடியார் சொன்ன வார்த்தை நிறைவேறுகின்ற விதமாக ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவார். அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெல்லும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இணைப்புல வேற வச்சிருக்காரு. எங்க அதாவது அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொன்னாலும் அங்க வேலை முடிஞ்சுச்சு. அது கடல்ல கலந்த பெருங்காயம் மாதிரி முடிஞ்சுச்சு. அங்குமே அவர் தனிப்பட்ட முறையில் எதை சொன்னாலும் யார் மக்கள் கேட்க மாட்டாங்க. நீங்க வெளியே இருந்துகிட்டே சொன்னாருன்னா சரி இவர் ஏன் ஒதுக்குறீங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சு எடப்பாடி ஏன் ஒதுக்குனாரு, ஏன் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரு புரிஞ்சு வச்சா, விஷயம் தெரிஞ்சு வச்சா. திமுகவுக்கு போனது அவர் வெட்ட வெளிச்சமா சட்டமன்றத்திலேயே பழகினாரு, பேசினாரு. நேரடியாக வீட்டுக்கு போனாரு, பீச்சில் பார்த்தாரு, போட்டில் பார்த்தாரு, பார்க்கில் பார்த்தாரு, பேசினாரு, வச்சாரு. எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. மக்கள் மத்தியில் அது கூட என்ன ஒரு பெரிய மனுஷன் தானே நினைச்சாங்க. இன்னைக்கு நேரடியாக போய் திமுகவில் போய் கலந்துக்கிட்டாரு, சேர்ந்துட்டாரு. அப்போ அவர் இனிமேல் பேசுகிற பேச்சு திமுகவுடைய பேச்சாகத்தான் இருக்கும் ஒழிய அதை மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுறையை ஒரு சீட்டு தான் தராங்க. நான் கூடுதலா சீட்டு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. பல கோரிக்கைகள் கொடுத்து எந்த பதிலும் கிடையாது. இனி முடிவு சீக்கிரம் அறிவிக்கலாம், நான் வேற முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறேன். ஒருவேளை அதிமுக இல்ல நீங்க திமுகவை பிடிக்காதவர்கள், திமுக ஆட்சி வர வேண்டாம் என்பவர்கள், திமுகவுடைய அடாவடி அரசியல் எதிர்க்கக்கூடிய தலைவர்கள், அரசியல் கட்சிகள் யார் வந்தாலும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்றுக்கொள்வார். வலிமையான கூட்டணியை அரசியல் சதுரங்கத்தில் அமைத்து வெற்றியை நோக்கி எங்கள் கூட்டணியை அழைத்து செல்கின்ற பெருமையை எடப்பாடியார் செய்து முடிப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.